இடைவேளைக்கு முன்பாக குடல் பகுதி பலம் அடைவதற்கான காரணங்கள், அந்த நோய் வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளையும் பார்த்தோம். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட சுக்கை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சுக்கு 5 கிராம், மிளகு 5 கிராம், நெற்பொரி 5 கிராம், திப்பிலி 3 கிராம், வெற்றிலை இலைச்சாறு 5 மில்லி. அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை மருந்தாக மாற்றப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் அளவுகளின்படி சுக்கை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மிளகை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக நெல் பொரி, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் சேர்த்த சுக்கு, மிளகு, நெல் பொரியுடன் திப்பிலியும் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக வெற்றிலை சாறு, மிகவும் அற்புதமான முறையில் குடலுக்கு பலத்தையும் வாய் குமட்டலையும் தீர்க்கக்கூடிய இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த தீநீரை குடல் பலம் இல்லாதவர்களும் வாய் குமட்டல் என்ற நோய் உடையவர்களும் நாள் ஒன்றிற்கு ஒரு முறை காலை வேளை மட்டும் உணவிற்கு முன் சுமார் 30 முதல் 50 மில்லி அளவிற்கு தினம்தோறும் பருகி வந்தால் குடல் அதீத பலமடையும். வாய்க்குமட்டல் என்ற நோயும் பூரணமாக நீங்கிவிடும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை அன்பான நேயர்களே, இப்பொழுது உடலில் தங்கியுள்ள கெட்ட கொழுப்புகள் நீங்குவதற்கும் உடலை புத்துணர்ச்சியாக வைப்பதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக கொழுப்பு கட்டிகள் வருவதற்கு மிக முக்கிய காரணம் HDL என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள். இந்த கொழுப்பு கட்டிகள் ஏற்படுவதற்கு உணவே மிக முக்கியமான காரணம். அடிக்கடி நாம் உண்ட உணவுகள் முறையாக செரிமானம் ஆகாமல் தேவையற்ற அந்த உணவின் மூலமாக ஏற்படுகின்ற திரட்சி கட்டிகள் கொழுப்பு கட்டியாக மாறும். அடுத்ததாக மாமிசங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும், உடலில் கொழுப்பு கட்டிகளையும் ஏற்படுத்தும். உடலெங்கும் சிறு திராட்சை வடிவில் கொழுப்பு கட்டிகள் தோன்றி ஒரு சிலருக்கு வலி இல்லாமலும்
ஒருவருக்கு வலியோடு தோன்றக்கூடிய கட்டியாகவும் இருக்கும். இதை எளிமையான முறையில் கரைப்பதற்கான மருத்துவத்தையும் நாள் முழுவதும் உடலை புத்துணர்ச்சியாக வைத்து கொள்வதற்கான மருத்துவத்தையும் சேர்த்து பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பழம் பப்பாளி. பப்பாளியில் பப்பாயன் என்கிற வேதிப்பொருள் பல வகையான நோய்களை நீக்குகின்றன. திரட்சி கட்டிகள், கொழுப்பு கட்டி, புற்றுநோய் கட்டிகள் இவற்றை வராமல் பாதுகாக்கும். குறிப்பாக பப்பாளியை நாம் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் இரத்த திரட்சி என்று சொல்லக்கூடிய அவற்றை மென்மையாக மாற்றும். பிளட் த்ராம்போசிஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த சதைக்கட்டியை முற்றிலும் நீக்கும். இருதயத்தில் பல்வேறு நோய்களையும் போக்கி உடலுக்கு இன்றியமையாத ஒரு மருத்துவமாக பப்பாளி பழம் விளங்குவதால் நாம் பப்பாளி பழ துண்டுகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் மிக சிறந்த மலமிளக்கி. கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களுமே மிகுந்த நன்மை உடையவை. ஆனால் மூல நோய் மற்றும் தோல் நோய் இருப்பவர்கள் அளவோடு கொய்யாப்பழத்தை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதில் அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருப்பதால் அவர்கள் அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை. மற்றவர்கள் தினம்தோறும் உணவு உண்டவுடன் கொய்யாப்பழத்தை ஒரு துண்டு அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் எளிமையான முறையில் ஜீரணத்தை ஏற்படுத்தும். உடலில் தங்கியுள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றும் என்பதால் நாம் கொய்யாப்பழ துண்டுகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மாதுளை. மாதுளை ஒரு இரத்தத்தை விருத்தி செய்கின்ற அற்புதமான ஒரு பழம். அதாவது அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையை போக்கும். இருதயத்தில் ஏற்படுகின்ற பல வகையான நோய்களை போக்கி படபடப்பை முற்றிலும் நீக்கும் என்பதால் நாம் மாதுளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் செவ்வாழை. செவ்வாழை மிக சிறந்த உடல் தேற்றி. தினம்தோறும் அரை துண்டு அளவிற்கு செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் வைட்டமின் இ சத்து அதிகரிக்கும். உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் என்பதால் நாம் செவ்வாழையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஆப்பிள். ஆப்பிள் மிக சிறந்த சத்துள்ள ஒரு பழம். கலோரி அதிகமாக எரிக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான பழம் ஆப்பிள். ஆகையால் ஆப்பிளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சுளை ஆரஞ்சு சுளை. நோய்வாய்ப்பட்ட காலத்தில் கூட ஆரஞ்சு சாறை பருகி வரலாம். உடனடியாக இதில் இருக்கக்கூடிய திரவச்சத்துக்கள் இரத்தத்தோடு கலந்து உடலை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். ஆகையால் ஆரஞ்சு சுளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் அற்புதமான ஒரு பொருள். நோய் கண்ட காலத்தில் குழந்தைகளுக்கு கூட தேனை தந்து வந்தால் சரீரத்தில் ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தி உடல் நோயை போக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பல நோய்களுக்கு தேன் பயன்படும். வயதானவர்கள் கூட தேனை பருகி வந்தால் மலச்சிக்கலை தீர்த்து இருதயத்தில் ஏற்படுகின்ற பல நோய்களையும் போக்கும். தேன் ஒரு கிருமி நாசினி என்பதால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பப்பாளி பழத்துண்டு 10 கிராம், ஆப்பிள் துண்டு 10 கிராம், கொய்யாப்பழ துண்டுகள் 10 கிராம், செவ்வாழை 10 கிராம், ஆரஞ்சு சுளை 10 கிராம், மாதுளை முத்து 10 கிராம்.